வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போது ராவண லங்கா அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஆல்ரெடி அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பொதுவா ஒரு படத்துல லாஜிக் இல்லாம நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்தோட டைட்டிலே சுத்தமா லாஜிக் இல்லாம வச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ராவண லங்கான்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ராமன் கிடையாது, எல்லாருமே ராவணன் தான். ராவண குணம் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சரி, ராவண குணம்னா என்னன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பொண்ணுங்களை தாயா பார்க்காம அவங்கள வேற மாதிரி பார்த்து ரேப் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ரேபிஸ்ட தான் இவங்க குறிக்கிறாங்க. சரி, நீங்க புராணப்படியே எடுத்துக்கோங்களேன், ராவணன் எங்க ரேப் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதான் செய்யுது. சோ இதுலயே ஒரு லாஜிக் இல்ல. சோ இந்த டைட்டிலே அதை மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அப்ப கதை எந்த அளவுல இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி தெரிய தேவையில்ல. கதை ஒன்றும் பெரிய கதைலாம் இல்ல. ஆக்சுவலா ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க. அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்காக ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கோவா கிளம்பி போறாரு. அந்த டைம்ல ஹீரோயினை யாரோ கடத்திடுறாங்க. அண்ட் இந்த ஹீரோ கேங்ல இருக்கக்கூடிய ஒருத்தரையும் யாரோ கடத்தி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. சோ உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, அண்ட் அந்த வேலையெல்லாம் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படத்தோட அந்த மிஸ்ட்ரியை பில்ட் பண்ண விதம். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காட்டுவாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும், அண்ட் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான சின்ன ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கான காரணம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் இதுக்காக தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு ரொட்டீனான ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல ஹீரோ சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றதுமே பயங்கர பூமர்த்தனமா இருக்கும். பொண்ணுங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் ரொம்ப கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவா தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருப்பாரு. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்தனால நீங்க என்னையும் கொன்றுங்க, நானும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாத லாஜிக்காக தான் பேசிட்டு இருந்தாரு. ஓவரால் ஒரு டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகளை ஃபோர்ஸ்ஃபுல்லா சேர்த்திருக்காங்க. ஓவரால் என்னோட ரேட்டிங் 1.5 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.